திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு பல பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு 6 கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன். இந்த தேர்தலுக்குள்ள ஒன்றிணைந்தாதானே சார் நம்ம வந்து 2026 ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்றிணைலாட்டா திமுக சாதகமாக அமைச்சிருமே சார். உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது. அதுதான் நடக்கும். ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் மனத்திலும் இருக்கிறது. ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணம் நிறைவேறும், ஈடேறும். ஒன்றிணைப்பு கருத்துக்களை வந்து மாறுபடுறாரு எடப்பாடி. அதுக்கு என்னதான் சார் காரணம்? உங்க நட்புக்குள்ள என்னதான் வந்து தயவுசெய்து என்னை கேட்கறது அவரை கேளுங்க. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாருனாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டத்தில் இணையறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. இல்லை, உங்களுடைய கருத்து இப்போ நீங்களும் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டத்தில் இணைகிறதா நீங்களும் உங்களுடைய கருத்து டிமாண்ட் வைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் கட்சி இணைவு குறித்து நான் எந்த டிமாண்டும் வைக்கவில்லை என்பதை தெரிவித்துள்ளேன். அரசியலில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், எதிரிகளே நண்பர்கள் என்று. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. பல பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு 6 கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகின்றதில் நாங்கள் யோசனை செய்வோம். சார், செங்கோட்டையன் சாருடைய முயற்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? என்னை பொறுத்தவரையில் அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி உறுதியாக வெற்றி பெறும். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்கா சார்? இதுவரை இல்லை சார். இன்னொரு விஷயம் சார், அதாவது அதிமுகவை துண்டாடி விளையாடுவதை பாஜக ரசிக்கிறது. அந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் அரசியல் நோக்கத்தோட பிஜேபி பண்ணி நான் அது மாதிரி எண்ணவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோட வந்து தனிச்சு நின்றீங்க. ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தாச்சு. இப்போ வந்து என்டிஏ கூட்டணியும் இல்லை. இப்போ வர தேர்தலில் நீங்கள் போட்டிட்டு உங்களோட வெற்றி கணிப்பு உடனே கருத்துக்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கேட்டால் எப்படி சொல்லுவோம்? பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் வர 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 உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.